சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைண்டிங் த லார்ஜஸ்ட் எலமெண்ட் ஃப்ரம் an அரே. ஸோ இந்த ப்ரோக்ராமை அசம்பிளியில் 8085 மைக்ரோப்ராசஸரில் எப்படி நம்ம கோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விண்டோ சிஸ்டமில் GNU சிமுலேட்டர் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் இந்த சிமுலேட்டரை எப்படி டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது அந்த வீடியோ டுட்டோரியலும் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட லேப்டாப் ஆர் பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பின்னில் ஃபைண்டிங் லார்ஜஸ்ட் எலமெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதுதான் கோட். ஸோ இதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ணலாம். இந்த கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சிலபஸ் எஃபர்ட் ஃப்ரம் 2023 அண்ட் 24 ஃபஸ்ட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு செகண்ட் செமஸ்டரில் லேப் எக்ஸசைஸ் கோடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நம்ம அசம்பிள் கோடை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ கோடிங்கில் எந்த ஒரு எரருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இல்லை. ஸோ ப்ரோக்ராம் அசம்பிள்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இங்கே அரே அப்படின்ற ஒரு லேபிளில் ஒரு 6 டைப் ஆஃப் அரேவை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லோட் பண்ணியிருக்கேன். டீபக் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸ்டெஃபின் ஒவ்வொரு லைன் பை லைன் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நமக்கு போகும். ஸ்டெஃபின் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் கோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் 421F அப்படின்ற மெமரி அட்ரஸில் நான் 1 அப்படின்ற டேட்டா எலமெண்ட்டும் அரே எலமெண்ட்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 42420 அப்படின்றதில் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 அப்படின்ற மாதிரி இந்த ஒரு 6 டேட்டா எலமெண்ட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன் அட்ரஸில். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து எது லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்றது நமக்கு கோடிங் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். ஓகே, டைரெக்டாக நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்துட்டோம்னா ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லூப் சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 அப்படின்ற வேல்யூ வந்து லோட் பண்ணணும். ஸோ சியில் வந்து 6ன்ற வேல்யூ லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் டு ஸ்டார்ட் த அரே, அதாவது முதல் அரே வந்து என்ன அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ 421F அப்படின்ற மெமரி அட்ரஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம கொடுத்துருக்கிறது என்னது, ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டாக இருந்தால் அது எனக்கு பியில் லோட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அது லோவஸ்ட் எலமெண்ட்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை ஈயில் லோட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். நெக்ஸ்ட் இந்த மாதிரி லூப்பிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த இனிஷியேட் பண்ண எல்லா அரேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா அரே எலமெண்ட்டும் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட்டை நான் 9000H அப்படின்ற மெமரி லொக்கேஷன்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். மெமரி லொக்கேஷனில் 9000H பாருங்கள், 16 என்று தான் லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ அதுதான் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம அரே எலமெண்ட் 4220H இதுதான் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய அரே. ஸோ இப்போ லார்ஜஸ்ட்டாக இது வந்து நான் லோவஸ்ட்டாக மாற்றிக்கிறேன். 9ஆக கொடுத்துக்கலாம். 9ஆக கொடுத்தாலும் நான் லார்ஜஸ்ட்டாக வரும். 4 கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை 26 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெமரி அட்ரஸ் 4224ல் 26ன்ற நம்பர்ஸ் வந்து நான் மாற்றிருக்கேன். ஆல்ரெடி இந்த இன்புட் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்ஸ் அகேன் அசம்பிளரில் போய்ட்டு நம்ம எக்ஸிக்யூட் கொடுக்கலாம். ஸோ நமக்கு இப்போது 9000 அப்படின்றதுல அது என்ன பண்ணலை அப்படின்னா நம்ம கொடுத்த இன்புட்டை வந்து அது கேதர் பண்ணலை. ஸோ ஆட்டோமேட்டிக் செஸ்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 அப்படின்றது அங்கே அவைலபிளாக இருக்குது.
இந்த லார்ஜஸ்ட் எலமெண்ட் அண்ட் அரே அப்படின்னும் போது நம்ம அரேவை டிஃபைன் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ கோடிங்லேயே நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளால் சேஞ்சஸ் வந்து பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய எலமெண்ட்டில் அந்த கோட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேன்னு ஒரு லேபிள் போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு இதுவுலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீட்டெயில்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து என்னாச்சு அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கக்கூடிய ஒரு 6 அரே எலமெண்ட்டையும் அதில் எது லார்ஜஸ்ட்டாக இருக்கோ அது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9000H அப்படின்ற மெமரி அட்ரஸஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, இந்த கோடிங்கில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிற உங்களோட பசங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.